பேரலை நேயர்களுக்கு வணக்கம். கவின் ஆணவ படுகொலை போன ஆட்சி காலத்தினுடைய அந்த இறுதி பகுதியில் ரொம்ப பெரிய பரபரப்பாக மாறியது. கவின் என்ற ஒரு இளைஞரை, பட்டதாரியை, நல்ல வேலையில் இருந்தவரை அவர் காதலித்தார் என்பதற்காகவே, வேறு சாதியை சேர்ந்தவர் என்பதற்காகவே அந்த பெண்ணினுடைய குடும்பத்தார் திட்டமிட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள். அந்த பெண்ணினுடைய குடும்பத்தார் காவல்துறை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ எதுக்காக இந்த வீடியோவில் கவின் ஆணவ படுகொலையை பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்டால், பொதுவாக ஒரு ஜாமீன் மனு அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான கேசஸில் தான் ஜாமீன் மனுவில் நீண்ட விளக்கங்கள் எல்லாம் இடம்பெற்று இருக்கும். ஆனால் குற்றவியல் வழக்குகளில் பெரும்பாலும் சுருக்கமாக தான் அந்த ஜாமீன் மனுவில் இடம்பெற்றிருக்கும். ஜாமீன் கொடுக்கப்பட்டதா இல்லை மறுக்கப்பட்டதா, மறுக்கப்பட்டால் ஏன், கொடுக்கப்பட்டால் ஏன், அவ்வளவுதான் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் 25 பக்கத்துக்கு மதுரையில் இருக்கக்கூடிய நீதிபதி ஒருவர் ஜாமீன் மீது தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். யாருக்கு ஜாமீன் கேட்டார்கள், எதற்காக ஜாமீன் கேட்டார்கள், என்ன தீர்ப்பை அந்த நீதிபதி எழுதியிருக்கிறார். கவின் ஆணவ படுகொலை விவகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதுல அந்த சம்பந்தப்பட்ட படுகொலை செய்த கொலையாளிகள் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற சுர்ஜித்தினுடைய அப்பா சரவணன், சுர்ஜித்தினுடைய அம்மா கிருஷ்ணகுமாரி, இவங்கெல்லாம் பிரைமரி அக்யூஸ்டு. இதுல அந்த அம்மா 10 மாதங்களாக தலைமறைவாக இருந்ததாக தகவல் சொல்லப்படுகிறது. சமீபத்தில் தான் அவர் கைது செய்யப்பட்டார் அப்படின்ற செய்தி வந்தது. பலரும் சமூக வலைதளங்கள்ல பரவாயில்ல, இத்தனை மாதங்களாக காவல்துறை கண்களில் மண்ணை தூவி விட்டு கடந்த ஆட்சியால கைது செய்ய முடியாமல் இருந்த அந்த அம்மாவை இந்த ஆட்சி உடனடியாக கைது செய்திருச்சே, பரவாயில்லையே, இந்த அரசு சமூக நீதியின் பக்கம் நிற்கிறதே அப்படின்னு எல்லாம் பலரும் புகழாரங்களை ஒரு பக்கம் சூட்டி கொண்டிருந்தாங்க. அப்போதே பலரும் இன்னொரு தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, அம்மாவை இப்போது உள்ளே எடுக்கிறார்கள் என்றால் அப்பாவை வெளியில் விட வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவங்க அப்பாவும் பையனும் 2 பேரும் ஜெயிலில் இருக்கிறாங்க. அந்த அப்பாவை ஜாமீன் போட்டு ஏற்கனவே திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய 2வது குற்றவியல் நடுவருக்கு முன்னால வன்கொடுமை சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்த விசாரணையில அவருடைய ஜாமீன் நிராகரிக்கப்பட்டது. அதை எதிர்த்து அவர் மதுரையில் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்ற கிளையில் மேல்முறையீடு செய்தார். அந்த மேல்முறையீடு நேற்றைக்கு விசாரித்து இன்றைக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, போன ஆட்சியில செய்யாதது இந்த ஆட்சி செய்தது அப்படின்னு சொல்லும் போதே பலரும் பல வகையான புகழாரங்களை எழுத தொடங்கினாங்க. சமூக வலைதளங்கள்ல ரசிகர்கள் இது போன்ற புகழாரங்களை எழுதுவதும் உண்மைக்கு மாறான செய்திகளை பரப்புவதும் புரிந்து கொள்ளக்கூடியது. அவங்க தங்களுடைய தலைவரை விதந்தோதுவதற்கும் தங்களுடைய தலைவரை தான் பிரதானப்படுத்துவதற்காகவும் அவங்க அப்படியானதெல்லாம் பேசுவாங்க, எழுதுவாங்க. இது தெரிஞ்சது. ஆனா யாரெல்லாம் இதை பேச மாட்டார்கள் அல்லது யாரெல்லாம் இதை செய்யக்கூடாதோ அவர்களெல்லாம் இதை செய்கிறார்களா அப்படின்ற சந்தேகம் வலுப்பெற தொடங்கி இருக்கிறது. கவினை ஆணவ படுகொலை செய்த சுர்ஜித் என்ற நபரும் அவருடைய தந்தையாகிய சரவணன் என்பவரும் கிருஷ்ணகுமாரி அவர்களும் இப்ப ஜெயிலில் இருக்கிறாங்க. அந்த சரவணன் என்பவருக்கு தான் இப்ப ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு. நிபந்தனை ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிபந்தனை ஜாமீன் கொடுக்கப்பட்டதுல பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் இன்றைக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த ஜாமீன் மனுவை விசாரித்த மதுரையில் இருக்கக்கூடிய அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையினுடைய நீதிபதி ஜஸ்டிஸ் பி புகழேந்தி அவர் 11ஆம் தேதி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த தீர்ப்புல 11ஆம் தேதி எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு எது வெளியே வந்திருக்கு. அந்த தீர்ப்புல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஜாமீன் வழக்குல இவ்வளவு பெரிய தீர்ப்பா, 16 பக்கத்துக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த தீர்ப்புல? ஒருவேளை அவரு அவ்வளவு நிபந்தனைகள் கொடுத்திருக்கிறாங்களா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மாண்புமிகு நீதியரசர் புகழேந்தி அவர்கள் 10/21 தீர்ப்புல, recent assembly election results in the state of Tamil Nadu have shown that the people can indeed be convinced to vote without considering the caste or community of the contestants. அதாவது சமீபத்தில் நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கான தேர்தலில் ஒரு விஷயம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், மக்கள் சாதி பார்க்காமல், மதம் பார்க்காமல், பிரிவு பார்க்காமல் ஒருவருக்கு வாக்களிப்பார்கள் என்பதை நிரூபித்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஃபேக்சுவல் கிரவுண்டின் அடிப்படையில் இதை சொன்னாருன்னு நமக்கு கேள்வி வருகின்ற நேரத்திலேயே அடுத்து ஒன்று வார்த்தை என்ன வருது அப்படின்னா, இன்ஃபேக்ட் a government has been formed by largely nullifying the factors of caste. சாதியை உடைத்தெறிந்து இந்த அரசாங்கம் உருவாகி இருக்கிறது என்று அவர் புகழ்
மொழியில் பேசுகிறார். அந்த புகழாரத்தில் உண்மைத்தன்மை இருக்கிறதா? சாதியை உடைத்து விட்டார் விஜய் என்று சொல்லுவது இரண்டு தரப்பினரால சொல்லப்படுகிறது, அல்லது இரண்டு வகையான வாதங்களால சொல்லப்படுகிறது. ஒன்று, அவர் பார்ப்பனர்களை அமைச்சரவையில் சேர்த்து கொண்டார், அதனால் பார்ப்பனர்கள் மீது கடைபிடிக்கப்பட்ட தீண்டாமை நீங்கிவிட்டது, பார்ப்பனர்களையும் சமமாக பாவிக்க தொடங்கிவிட்டார்கள் என்று நம்மெல்லாம் ஆச்சரியப்படத்தக்க வகையில சிலர் அந்த கருத்துக்களை பேசுறாங்க. இன்னொரு பக்கம், தமிழ்நாட்டில் ஜெயித்த பல பேர் 70% பேர் தலித்துகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த ரெண்டையுமே நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா நீதிபதி சாதியை உடைத்தார் அப்படின்னு சொல்லுகிறார், எந்த வகையில் உடைத்தார் அப்படின்னு சொல்லல. ஆக அதை நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு கணக்கு ஒன்று சமூக வலைதளங்களில் பார்க்க முடிகிறது. எப்படி சாதி பார்க்காமல் அவர் நிறுத்தினார், ஜெயித்தார்கள் என்று சொன்னார்களோ, அது சமூக வலைதளங்களில் தான் பரவியதோ, அதே போல அவர் எப்படியெல்லாம் சாதி பார்த்து நிறுத்தினார் என்பதையும் ஒரு பட்டியல் போட்டிருக்கிறார்கள். வன்னியர்கள் 14 பேர், வெள்ளாள கவுண்டர் 11 பேர், நாயுடுக்கள் 11 பேர். என்னப்பா எல்லா சாதிக்காரருக்கும் இடம் கொடுக்கறது தானப்பா சாதியை கடந்து? அப்படி கிடையாது. எந்தெந்த தொகுதியில எந்தெந்த சாதிகள் பெரும்பான்மையாக இருப்பார்கள் என்று கருதப்படுகிறதோ அந்தந்த பகுதிகளில் அந்தந்த சாதிகளுக்கு, ஆதிக்க சாதிகளுக்கு தான் இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பலரும் ஆய்வுபூர்வமாக நிரூபித்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் முக்குளத்தோர் வேட்பாளர்கள் தான் அதிகம் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. உசிலம்பட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருக்கும் நல்லா தெரியும், உசிலம்பட்டியில பிரமலைக்கல்லர் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதி. அங்க பிரமலைக்கல்லர் தான் வேட்பாளராக நிறுத்தப்படுவார் அப்படின்னு எப்ப இருந்து தெரியும்? பி.கே. மூக்கையா அவர்களுடைய காலத்திலிருந்து பிரமலைக்கல்லர் அங்கு வெற்றி பெறுவது, பிரமலைக்கல்லர் தான் வெற்றி பெற முடியும் என்ற நிலையெல்லாம் அங்கு இருக்கிறது. இப்ப அங்க பிரமலைக்கல்லர் தான் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் தாவேகா சார்பா. திருப்பரங்குன்றத்துல தாவேகா சார்பா நிறுத்தப்பட்டவர் அவர் முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர். மதுரை வடக்கு தொகுதியில தாவேகா சார்பாக நிறுத்தப்பட்டவர் முக்குளத்தோர், மதுரை கிழக்கு முக்குளத்தோர், மதுரை மேற்கு முக்குளத்தோர். இங்கெல்லாம் ஆப்போசிட்ல நின்ன கேண்டிடேட்ஸ் யாரு? அவங்களும் முக்குளத்தோர். இப்ப அவங்க சாதி பார்த்து தான் முக்குளத்தோருக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்தாங்கன்னா இவங்களும் அதே சாதியை பார்த்து தானே கொடுத்தாங்க. எங்க மாறி இருக்கு? இப்போ உடனே முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஏன் எங்களை மட்டும் குறி வைக்கிறீங்க அப்படின்னு சிலர் கேட்பாங்க. அப்படிலாம் கிடையாது. திருநெல்வேலியில இந்து மறவர் அவர்களுக்கு தான் பெரும்பான்மை இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அவங்களுக்கு தான் இடமும் கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்குநேரியில இந்து நாடாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராதாபுரத்துல இந்து கிறிஸ்தவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது மற்றவர்களுக்கு தெரியுதோ இல்லையோ, அந்தந்த பகுதியை சேர்ந்தவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் அந்த பகுதியினுடைய பகுதி பெரும்பான்மை சாதிகள் அப்படின்றது. இன்னொரு விஷயத்தை நான் கோடிட்டு காட்ட ஆசைப்படுறேன். சென்னையில் இருக்கக்கூடிய மயிலாப்பூர் எடுத்துங்க. மயிலாப்பூர்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது என்ன? அது பிராமணர்கள் அதிகம் வசிக்கும் பகுதி, பார்ப்பனர்களின் பகுதி. அந்த பார்ப்பனர்களின் பகுதியில ஜெயலலிதா காலத்துல பிராமண வேட்பாளர்களை போட்டு ஜெயிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு இப்ப யாருக்கு போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, தாவேகா சார்பாக வெற்றி பெற்ற அந்த வேட்பாளர் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் தான். ஹி பிலாங்ஸ் டு பிராமின் கம்யூனிட்டி. அவர் ஒரு பார்ப்பனர். ஸ்ரீரங்கம் ஜெயலலிதாவே போட்டியிட்ட தொகுதி. அந்த தொகுதியில பிராமணர்கள் பார்ப்பனர்கள் தான் போட்டியிட வைக்கப்படுகிறார்கள். ஸ்ரீரங்கத்துல வெற்றி பெற்ற வேட்பாளருமே பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்தவர். இதுல ஒரு பார்ப்பனர்கள் அதிகம் இருக்கும் பகுதியில ஒரு ஓபிசியோ அல்லது ஒரு எஸ்சி/எஸ்டியோ அல்லது ஒரு மைனாரிட்டியோ நிறுத்தப்பட்டிருந்தா நாம அதை என்னன்னு கேட்கலாம். ஆனா மாறாக பிராமணர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் பிராமணர்கள், முக்குளத்தோர் அதிகம் வசிக்கும் பகுதியில் முக்குளத்தோர், நாடார் அதிகம் வசிக்கும் பகுதியில் நாடார், பறையர் அதிகம் வசிக்கும் பகுதியில் பறையர் என்று எங்கெங்கெல்லாம் யார் யாரை போட்டா ஜெயிக்க முடியுமோ அங்கங்கெல்லாம் அவங்கள போட்டு தான் ஜெயித்திருக்கிறது தாவேகா. இப்போ கம்மிங் பேக் டு த ஜட்ஜ்மெண்ட், நீதிபதி அவர்கள், மாண்புமிகு நீதிபதி வி. புகழேந்தி அவர்கள் எந்த அடிப்படையில் இன்ஃபேக்ட், இது எப்படி ஃபேக்டா மாறும், இன்ஃபேக்ட் ஹவு இட் பிகம்ஸ் இன்ஃபேக்ட், எந்த தரவுகளின் அடிப்படையில் நீதிபதி இந்த அப்சர்வேஷனை தீர்ப்புல கொடுத்திருக்கிறார்? யாராவது ஒருவர் தயவு கூர்ந்து இதை எக்ஸ்பங்சுவேஷன் கேட்டு ஒரு செப்பரேட் பெட்டிஷனை ஃபைல் பண்ணணும். ஏன்னா இது தவறான முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படும். சாதியை உடைத்து விட்டார் என்பது அப்போ பார்ப்பனர்கள் பகுதியில ஆதி திராவிடர்களை போட்டு ஜெயிக்கல, பார்ப்பனர்கள் பகுதியில சிறுபான்மையினரை போட்டு ஜெயிக்கல, மாறாக பார்ப்பனர்கள் பகுதியில் பார்ப்பனர்களே ஜெயிக்க வைத்து அந்த பார்ப்பனர்களையும் அமைச்சரவையில் இடம் கொடுத்து விட்டார் என்று பார்ப்பன ஆதிக்கவாதிகள் சாதியை உடைத்து விட்டதா கருதுறாங்க இல்லையா? அதைத்தான் புகழேந்தி சொல்றாரா? அப்ப வேகான அப்சர்வேஷன் புகழேந்தி அவர்கள் சொல்லி இருப்பது நமக்கு அதுல கொஸ்டின் பண்ற ரைட்ஸ் இருக்கு.
நம்ம அவருக்கு எந்த உள்நோக்கத்தையும் சொல்லலை. அவர் எந்த நோக்கத்திற்காக எழுதினார் என்று நமக்கு தெரியாது, அது நமக்கு தேவையும் இல்லை. ஆனால் அவர் தெரிவித்த கருத்துக்களில் நமக்கு இந்த சந்தேகம் இருக்கிறது. இதை புகழேந்தி அவர்கள் தான் தெளிவுபடுத்த வேண்டும். எந்த அடிப்படையில் சாதியை உடைத்ததாக புகழேந்தி அவர்கள் சொல்லுகிறார், அதை அவர் தெளிவுபடுத்தி ஆகணும். இன்னொன்று என்ன சொல்றாருன்னா, இட் மஸ்ட் பி ரிமெம்பர்ட் தட் the state can claim true change only when the mindset of the people is also changed. மக்களின் மனநிலை மாறுவதை அரசு உத்தரவாதப்படுத்தினால்தான் உண்மையான மாற்றத்தை கொண்டு வர முடியும். உண்மையான மாற்றம் within quotes அப்படின்னு போட்டிருக்கிறார். Therefore, this government shall take the responsibility and initiative to eradicate caste from the minds of the people. மக்களுடைய மனங்களிலிருந்து சாதியை ஒழிப்பதற்கு இந்த அரசு முயற்சிக்க வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கிறார். எங்க ஒழிச்சாங்க அதை ஒரு பெரிதுபடுத்த சொல்லி எழுதுறாரு அப்படின்றது எனக்கு புரியவே இல்லை. அடுத்ததாக அந்த தீர்ப்பில் இன்னும் பல பகுதிகளில் பல விஷயங்கள் ரொம்ப கேள்விக்குரியனவாக இருக்கின்றன. உதாரணத்திற்கு, appellant or his family alone cannot be blamed for the same when casteism is prevalent in the mind of every person. எல்லா மனிதர்களின் மனதிலும் சாதி ஊறி போய் கிடக்கும் போது ஜாமீன் கேட்டு வந்தவரையோ அவருடைய குடும்பத்தினரையோ மட்டும் நாம் குறை சொல்லி என்ன பயன் அப்படின்னு மாண்புமிகு நீதியரசர் கேட்கிறார். கூடுதலாக, however, even certain political parties are adding fuel to this social evil by using caste to mobilize votes. எல்லாமே வேகான அப்சர்வேஷனா இருக்கு, பாயிண்டடான அப்சர்வேஷனா இல்லை. ஏன் இல்லை? பாயிண்டடான அப்சர்வேஷன் போட்டா பல எதிர்வினைகள் ஏற்படலாம். அப்போ ஜட்ஜ் ஒரு வேகான ரிமார்க்ஸை பாஸ் பண்றாரு, அதை ஜட்ஜ்மெண்ட்ல கோட் பண்றாருன்றது ரொம்ப 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 தவறான முன்னுதாரணமாக அமைந்திருக்கிறது என்ற தரவின் அடிப்படையில். இதுக்கு முன்னாடி இருந்து ஒரு தீர்ப்புல, இதற்கு முந்தைய அரசு மது ஒழிப்பு அல்லது போதை ஒழிப்புன்னு சொல்லப்படுறது, மது ஒழிப்பு இல்லை போதை ஒழிப்புல இதற்கு முன்பு இருந்த திமுக அரசு சிறப்பாக செயல்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதி சொன்னார். எப்படி சொல்றார்? போதை ஒழிப்புக்காக அரசு என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தது அப்படின்னு நீதிபதி கேட்கிறார். கேட்டதுக்கு அரசு தரப்பு, நாங்க என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கிறோம், இவ்வளவு பறிமுதல் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பதில் சொல்லும் போது, இவ்வளவு வேலை பார்த்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அதை பாராட்டுறார். ஆனா ஒரு ஜாமீன் கேட்டு வந்த இடத்தில் எதன் அடிப்படையில் இந்த கருத்துக்கள் எல்லாம் பகிரப்படுகின்றது, தீர்ப்பில் எழுதப்படுகிறது என்பது புரியாத புதிராக இருக்கிறது. ஜாமீன் கொடுக்கலாம், ஜாமீன் மறுக்கலாம், அது சட்டத்தின்படி நீதிபதி எழுத வேண்டியது. ஆனா தமிழ்நாடு அறிந்த ஒரு கொலை செயலை செய்த, ஆணவ படுகொலையை செய்த ஒரு குற்றவாளியை விடுவிக்கும் போது இந்த குற்றவாளியை மட்டும் நாம் சாதிக்காக குறை சொல்லி என்ன பயன்? தமிழ்நாடு முழுக்க எல்லார் மனங்களிலும் சாதி இருக்கத்தானே செய்கிறது என்பது அவரை காப்பாற்றுவதற்கு பயன்பட்டு விடுமே என்று ஜனநாயகவாதிகள் அச்சப்படுவதில் என்ன தவறு இருக்கிறது? நீதிபதி அவர்கள் நல்ல நோக்கத்தோடு கூட சொல்லி இருக்கலாம், அரசாங்கத்தை நேரடியா அப்படி சொல்லாம கொஞ்சம் வருடி கொடுத்து சொன்னா நல்லா இருக்கும்னு. ஆனா அப்படி வருடி கொடுப்பது உண்மையோடு ஒட்டியதாக இருக்க வேண்டுமே தவிர உண்மைக்கு மாறானதாக இருக்கக்கூடாது. நீதிபதி அவர்கள் இந்த தீர்ப்பில் சொல்லி இருப்பது போல சாதியை கடந்து வாக்களித்தார்கள் என்பதை நீதிபதியால் நிரூபிக்க முடியுமா? ஏன்னா பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள், பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு தனி தொகுதி இருக்கிறது. அவங்க பெரும்பான்மையா உள்ள தொகுதியில அவங்களுக்கு தனி தொகுதி என்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதை எப்படி பண்ணுவாங்க? ஒவ்வொரு தடவை டீலிமிட்டேஷன் நடக்கும் போதும் பட்டியல் சமூகத்தவர் அதிகமாக இருக்கின்ற ஒரு கான்சென்ட்ரேட்டட் ஏரியாவை தனி தொகுதியா மார்க் பண்ணுவாங்க. அதை மாத்திக்கிட்டே வருவாங்க. ஏன்னா எல்லா பகுதிகளிலையும் அந்த பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக வரையறையே அதற்கேற்றாறு போலதான் செய்வாங்க. அப்படி அந்த பழங்குடியினரும் பட்டியல் சமூகத்தினரும் போட்டியிடுகின்ற தொகுதிகளில் பழங்குடியினரும் பட்டியல் சமூகத்தவரும் தான் போட்டிட்டு இருக்கிறாங்க. அங்கதான் எல்லா கட்சிகளும் அதிகமான பட்டியல், அங்க அவங்களதான் நிறுத்த முடியும். பட்டியல் சமூக வேட்பாளர் மட்டும்தான் அந்த இடத்துல நிறுத்த முடியும், பழங்குடி சமூக வேட்பாளர் மட்டும்தான் அங்க நிறுத்த முடியும். அப்படின்னா அங்க அவங்கள மட்டும்தான் நிறுத்தணும். அதன் அடிப்படையில தான் தாவேகாவும் அங்க நிறுத்தி இருக்கு, திமுகவும் அங்க நிறுத்தி இருக்கு, மற்ற கட்சிகளும் நிறுத்தி இருக்கு. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தனி தொகுதியில போட்டியிடுறவங்க தாங்கள் எந்த பிரிவை சேர்ந்தவர்கள் அப்படின்றத மென்ஷன் பண்ணுவாங்க. எஸ்சி அப்படின்றத மென்ஷன் பண்ணுவாங்க, எஸ்டி அப்படின்றத மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தனி தொகுதியில போட்டிடுறாங்க. they have to declare that they belongs to the scheduled caste அல்லது scheduled tribe அப்படின்றத அவங்க அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணணும். அதற்காக அதை சமர்ப்பிப்பார்கள். மற்ற தொகுதிகளை பொறுத்தவரையில் சாதியை ஒருவர் வேட்பு மனுவில் குறிப்பிடுவது இல்லை.
அப்படி சாதியை குறிப்பிடாத போது, எம்எல்ஏக்களின் சாதிக்கான பட்டியலை அரசாங்கம் வெளியிடாத போது நீதிபதி எப்படி ஜெயித்த வேட்பாளர்கள் சாதி கடந்து ஜெயித்தார்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறார். அப்ப திமுகவும் அதிமுகவும் சாதி பார்த்து நிறுத்துதுன்றதையே உங்களால ப்ரூவ் பண்ண முடியாதுங்கும் போது இவர்கள் சாதியை கடந்து நிறுத்தினார்கள் என்பதை எப்படி நிரூபிப்பீர்கள்? எல்லா இடங்களையும் 90% இடங்கள்ல மாற்று கட்சியினர் எந்த சமூகத்தை முன்னிறுத்தினார்களோ அதே சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் பிற இடங்களில் முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். திமுக அதிமுக எந்த சாதியை முன்னிறுத்தி இருக்கிறார்களோ அதே சாதிகளைத்தான் தாவேக்காவும் அந்த இடத்துல முன்னிறுத்தி இருக்கு. திமுக கூட்டணியை சேர்ந்த கட்சியில மட்டும்தான் மேலூர் தொகுதியில ஒரு பொது தொகுதியில் பட்டியலின வேட்பாளர் நிறுத்தப்பட்டார், அவர் வெற்றி பெற்றார். இன்னொரு தொகுதியில விருதுநகரோ ஏதோ ஒரு தொகுதியில வேறு ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார், அதாவது பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவருடைய உறவுகளையுமே எடுத்து பார்த்தா அவருடைய அம்மா, அப்பா, அவருடைய மனைவி என்று வெவ்வேறு சாதிகளை சேர்ந்தவர்கள் ஒரு சாதி மறுப்பு திருமணம் செய்த குடும்பத்தினராக இருக்கலாம். அப்படி பார்த்தா திமுகவில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர்களும் கூட பலரும் சாதி மறுப்பு திருமணங்கள் செய்தவர்கள் தானே. உதாரணத்திற்கு திருப்பரங்குன்றம் தொகுதியில போட்டியிட்ட வேட்பாளர், திமுக வேட்பாளர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரும் அவருடைய கணவரும் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள். சொல்ல போனா தாவேகா வேட்பாளரை விட இவர்கள் சாதி கடந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். ஆனா தாவேகா சாதி கடந்து வேட்பாளரை நிறுத்தியது என்ற பட்டியலை நீதிபதி எப்படி உத்தரவாதப்படுத்தினார்? அதை நீதிபதி வெளியிட வேண்டும் அல்லது பொதுவெளியில் தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த கருத்துக்களை யாராவது சம்பந்தப்பட்டவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் இதன் மூலமாக தாங்கள் பாதிக்கப்பட்டதாக கருதுகின்ற எந்த விக்டிம்னாலும் அதில் கிளைம் பண்ணலாம். நீதிபதி இப்படி சொன்னதை எக்ஸ்பங்க்சுவேஷன் கேட்கணும். ஏன்னா இந்த ஸ்டேட் கேட்காது. ஸ்டேட் தான் தாவேகா கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருச்சு. அப்போ தாவேகா கவர்மெண்ட்டுக்கு எதிராகவே இந்த ஸ்டேட் போய் எக்ஸ்பென்சுவேஷன் கேட்குமா? கேட்க மாட்டாங்க. இந்த சம்பந்தப்பட்ட சுர்ஜித்தினுடைய குடும்பத்தார் இதுக்கு எக்ஸ்பென்சுவேஷன் கேட்பாங்களா? அவங்களுக்கு இது சம்பந்தமே இல்லை. அப்போ யார் இதை எக்ஸ்பென்சுவேஷன் கேட்கறது? யாரும் கேட்க மாட்டாங்க. அப்போ இஷ்டத்துக்கு கமெண்ட் அந்த இடத்துல பதிவானதுன்றது ரொம்ப ரொம்ப சர்ச்சைக்குரியதாக மாறிவிடும். ஆகவே நீதிபதி அவர்கள் இது போன்ற கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்யும் போது ரொம்ப தெளிவாகவும் நிதானமாகவும் பதிவு செய்ய வேண்டும் என்பது வழக்கமாக பின்பற்றப்படுகின்ற நடைமுறை. இந்த இடத்தில் நீதிபதி எதற்காக இப்படி பேசினார்? அதே போல அவர் ரொம்ப திட்டவட்டமாக ஒன்று சொல்றார். அதாவது அமைந்திருக்கக்கூடிய தாவேகா அரசு சாதி கடந்த அரசு, அதே நேரத்தில் பல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சாதியை வைத்து ஓட்டு வாங்க முயற்சிக்கிறார்கள். அப்போ தாவேகா புனித கட்சி, மீதி எல்லாம் புனிதமற்றவர்கள் அப்படின்ற கருத்து இதன் மூலமாக பெறப்படுகிறதே. ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஆல் அபவுட் இன்டர்பிரட்டேஷன்ஸ். எந்த ரைட்டிங்காக இருந்தாலும் அது இன்டர்பிரட் பண்ணணும். ஏன் அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரே சட்டப்பிரிவை பயன்படுத்தி வெவ்வேறு வகையான தீர்ப்புகள் வழங்கப்படுகிறது இந்தியா முழுக்க? ஏன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு த லா இஸ் பீயிங் இன்டர்பிரட்டட். அந்த சட்டத்தை எப்படி புரிந்து கொண்டார்கள் அப்படின்றது தான் மேட்ரு. அப்போ இந்த கருத்தை பார்ப்பவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள்? அப்படி புரிந்து கொள்வதற்கு, தவறாக புரிந்து கொள்வதற்கு இந்த தீர்ப்பு இடம் கொடுக்குமே ஆனால் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா என்றால் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. ஆகவே மாண்புமிகு நீதியரசர் அவர்கள், மரியாதைக்குரிய நீதியரசர் அவர்கள் இந்த கருத்துக்களை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி நான் தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கொள்ள விருப்பப்படுகிறேன். அதே போல ஜாமீன் வழக்குலையும் இவ்வளவு அப்சர்வேஷன்ஸ். அப்போ இன்னொருத்தர் வழக்க தன் வழக்காக எப்போதுமே ஆக்கி கொள்ளக்கூடாது. யார் ஒருவருடைய வழக்கை இன்னொருத்தருடைய வழக்கா மாற்றிக்கொள்ளக்கூடாது. அவருடைய வழக்குக்கு அவரவர் தான் பேச வேண்டும். அப்போ சம்பந்தப்பட்ட நபர் குறித்து நீங்க கமெண்ட் சொல்லுங்க. ஏன் அங்க சம்பந்தமே இல்லாம இவ்வளவு பெரிய ரிமார்க்ஸ் எல்லாம் உள்ள வருகிறது? அதுதானே இங்கே சிக்கலாக மாறுகிறது. அப்போ ஏற்கனவே சமூக வலைதளங்கள்ல பொய் புரையோடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இது போன்ற கருத்துக்களை பரப்பி அதுவும் மறுபடியும் சமூகத்துல ஒரு இம்பாக்ட். இன்னைக்கு நீங்க சோசியல் மீடியா எடுத்து பாருங்க, நீதிபதி புகழாரம், இதுதான் நியூஸ். இந்த நியூஸினுடைய அவுட்கம் என்ன? இந்த நியூஸினுடைய வேல்யூவேஷன் என்ன? இப்படி ஒரு கருத்து பகிரப்பட்டிருக்கிறதே நீதிபதி அவர்களால, இந்த கருத்தினுடைய மதிப்பு என்ன? அது உண்மையோடு ஒத்து போகிறதா அல்லது உண்மைக்கு மாறானதாக இருக்கிறதா என்றால் உண்மைக்கு மாறானதாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இது உண்மையாக இருக்கிறது என்று நீதிபதி கருதுவாரேயானால் அவர் ஆதாரங்களை கொடுக்க வேண்டும். அவர் மக்கள் மத்தியில விளக்கம் கொடுக்கணும். ஏன்னா இது மக்கள் தொடர்பானது, இது அரசு தொடர்பானது. இந்த கருத்து அவரிடம் யாரும் கேட்கவில்லை, அவரா சொல்றாரு. அப்ப அவரா ஏன் இதை சொல்றாரு?
இப்படித்தான் ஏற்கனவே வந்து நீதிபதி அனிதா சுமந்த் வந்து சனாதன தர்மம் தொடர்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியது குறித்த வழக்குல பல கருத்துக்களை சர்ச்சைக்குரிய வகையில தெரிவித்து அதற்கு பிறகு அந்த கருத்துக்கள் எல்லாம் எக்ஸ்பங்க்சுவேட்டட் நீக்கப்பட்டன. அதுபோல இந்த கருத்துக்கள் நீக்கப்படத்தக்கதா அல்லது இது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதா அப்படின்றத நீதிபதி அவர்கள் முடிவு செய்ய வேண்டும், நீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டும். கூடுதலாக நீதிபதி ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். என்னன்னா, நீதிபதியினுடைய தீர்ப்புக்கே வந்து நீதிபதியினுடைய சாதியை வச்சு உள்நோக்கம் கற்பிக்கிறாங்க அப்படின்றத சொல்றாரு. நீதிபதியினுடைய ஜாதியை நாங்கள் கண்டுபிடிப்பதற்கு எந்த வழியும் கிடையாது. நீதிபதியினுடைய ஜாதியை நீதிபதி எந்த பொது இடத்திலும் பதிவு செய்திருப்பது கிடையாது. அபிஷியலா அன்அபிஷியலா இப்போ ஒரு ஓபிசி சட்டை இல்லாம நிக்கிறாரு அப்படின்னா அவருடைய சாதியை கண்டுபிடிக்க முடியாது. அவர் ஓபிசியா எஸ்சியா எஸ்டியா கண்டுபிடிக்க முடியாது. ஒரு எஸ்சி ஒரு எஸ்டி ஒரு மைனாரிட்டி சட்டை இல்லாம நிக்கிறாருன்னா அவர் என்ன சாதின்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனா குறிப்பிட்ட சிலர் சட்டையை கழட்டிட்டு நின்னாங்கன்னா அவங்க என்ன சாதின்னு கண்டுபிடிக்க முடியுது. அவங்க சட்டையை கழட்டிட்டு நின்று பிரசங்கம் பண்ணும் போது அவங்க என்ன சாதின்றத அவங்களே தான் பிரகடனப்படுத்திக்கிறாங்க. அதற்கு எதிர்வினை வரதானே செய்யும். ஏன்னா அவங்க நீதிபதியா அங்க கலந்துக்கிடல. அந்த இடத்துல அவங்க அந்த சாதியினுடைய பிரதிநிதியா தான் கலந்துக்கிட்டு பேசுறாங்க. நீதிபதியா கலந்துக்கிட்டாரு அப்படின்னா கோர்ட் ஆர்டர்ல போயிருக்கணும். கோர்ட்டுக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்குல்ல, அந்த டெக்கோரத்தை மீறி கோர்ட்டுக்கு வெளியே வந்து சட்டை இல்லாமல் தங்களுடைய சாதியை பிரகடனப்படுத்தி கொள்ளுகிறார்கள் என்றால் நீங்கள் விமர்சிக்க வேண்டியது வெளியிலிருந்து கருத்து சொல்பவர்களை அல்ல யுவரானர். சட்டை இல்லாமல் நின்று தன்னுடைய சாதியை ரொம்ப பெருமையாக வெளிப்படுத்தி கொள்ளுகின்றவர்களை நோக்கித்தான் நீங்கள் கேட்க வேண்டும். ஏன்னா வேற எந்த சாதிக்கு வந்து நீங்க ஏன்னா நீதிபதி என்ன சொல்றாரு, பள்ளிக்கூடங்கள்ல சாதி கயிறு கட்டிட்டு போறாங்க, வருத்தப்படுறாரு. யாரு? நீதிபதி புகழேந்தி வருத்தப்படுகிறார். பள்ளிக்கூடங்களில் கயிறு கட்டி கொண்டு சாதியை காட்டுகிறார்கள். கழுத்தாம்பட்டையில நூல் தெரிகிற மாதிரி போட்டுட்டு போனா அது சாதி இல்லையா யுவரானர்? கையில கட்டினா தான் சாதி யுவரானர்? கழுத்தாம்பட்டையில இப்படி கிராஸா போட்டுக்கிட்டு போனா அது சாதியை வெளிப்படுத்துற கயிறு இல்லையா யுவரானர்? சொல்லுங்க யுவரானர். மேன்மை தங்கி நீதிபதி அவர்களிடம் ஒரு சாமானிய குடிமகனாக எனக்கு தெரியல, நான் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். ஏன்னா நீதிபதி சந்திரனுடைய அறிக்கை குறித்து குறிப்பிடுகிறார். நீதிபதி சந்திரனுடைய அறிக்கையில வந்து சாதி ஆணவத்தை கயிறுகளின் மூலமாக எல்லாம் பரப்புறாங்க பள்ளிக்கூடங்கள்ல, அதையெல்லாம் தடுத்து நிறுத்தணும். பிஞ்சிலேயே படுத்துறக்கூடாது, பிஞ்சிலேயே அதை கட்டுப்படுத்தி வச்சா தான் 5 விளையாதது 50 விளையாது, இதெல்லாம் சொல்றாரு நீதிபதி அவர்கள். பிஞ்சிலேயே அவர்களை சரிபடுத்தி வளர்க்க வேண்டும், அப்பதான் அவங்க வளருவாங்கன்னு. ஆனா பிஞ்சிலையும் சரியாக மாட்டாங்க, வளர்ந்ததுக்கு அப்புறமும் சரியாக மாட்டாங்க. நல்லா கழுத்தாம்பட்டில தடியா கயிறு தெரியிற மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு சிலர் சுத்துறாங்க யுவரானர். அதுக்கு காரணத்தை மட்டும் கேட்டு சொல்லுங்க யுவரானர். நன்றி யுவரானர்.